Hi guys, welcome to our YouTube channel Museum of Movies. சரி guys, நம்ம கொஞ்ச நாளைக்கு இப்போ வீடியோ இடையில போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு நியூ டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, அந்த டாபிக் என்னங்கிறது உங்களுக்கே நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஆனாலும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ தான். இந்த வீடியோவை யார் யார் ப்ரமோட் பண்ணுறாங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதை பார்க்குறதுனால பல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, யூஸ்ஃபுல்லானது அதுவும் உள்ளே இருக்குது. அதை பார்த்தாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா, சரி ரைட்டு, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா, நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 9 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சக்ஸலண்ட் ஃபார் த பால்கனி கார்டன். அதாவது பால்கனி கார்டனில் வந்து வச்சு வளர்க்கக்கூடிய 9 செடிகள், அதுவும் வேகமாக வளரக்கூடிய 9 வகையான செடிகளை பற்றிய அதோடய விவரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பால்கனி இருக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகேவா, வாங்க. ஃபஸ்ட்டு பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்குலன்ஸ் ஃபார் கார்டன். சக்குலன்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோ மெயின்டெனன்ஸ் அண்டு பியூட்டிஃபுல் வேரியண்ட் ஆஃப் இன்டோர் பிளான்ட். சரியா, இது வந்து மினிமல் வாட்டர் தான் தேவைப்படும், லைட்டு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இது வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, அது வந்து ரொம்ப வளர்க்குறதுனால வந்து மெனி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இது கிடைக்கி. சரி, அதனால் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த செடி வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஓகேவா, அவங்க ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜேடு பிளான்ட். இது வந்து குயிக்கஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு சக்குலண்ட் டு த க்ரோ அட் ஹோம். ஜேடு பிளான்ட் திக் அண்ட் ஃப்ளெஷி ஓவல். அதாவது இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக், அப்படியே கட்டியாக இருக்கும். இது வளர்க்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வளரும், ஈஸியாக வளரும். உங்களுக்கு வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் இந்த பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு. இது வந்து கொஞ்சம் லக்கை பேஸ் பண்ணி, இது கொஞ்சம் வளர்க்குறதுனால கொஞ்சம் லக்கெல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க போல். இது வந்து பார்க்கக்கூடிய உங்கள் பால்கனியில் மினி ட்ரீயே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிவாங்க, தேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஹிவேரியாங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் மாதிரி இருக்கிற ஒரு செடி. இது வந்து பர்பிள் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, ரெட் பிங்க் ஷேடில் இருக்குது. இது வந்து இதுவும் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய செடி. இது வந்து ரொம்ப வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதை வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கிறவங்க அவங்க பால்கனியில் வச்சு வளங்க. இதை வளர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் மாதிரியான ஃபீலிங்கை கொடுக்கும். ப்ளஸ்ஸு அந்த உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்ப்போம். அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செடியம் வந்து பியூட்டிஃபுல் சக்குலண்ட், grow quickly and can be trailed upright. Sedums also have fleshy leaves and come into red, green and other colors. இது வந்து இதோட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளஷியாக இருக்கும், அது சதைப்பற்றோடு இருக்கும். சரிங்களா, அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, அண்டு நிறைய கலரில் அது வேரியண்ட்டு கிடைக்கி. ஸோ உங்களுக்கு எது கிடைக்கி, நீங்கள் எதை வளர்க்குறீங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்கடுத்து நான் நிறைய வீடியோ இதை வச்சு போடுறேன். ஓகேங்களா, நாங்கள் நெக்ஸ்ட் பிளான்ட் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், அனதர் பியூட்டிஃபுல் லுக்கிங் பிளான்ட். இது வந்து இதுவும் சீக்கிரமாக வளரக்கூடியதான். இதோடைய இதை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா, இது வந்து இதோடைய செடியோடைய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ், அதாவது முத்து மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு முத்தால் செஞ்ச நகையை வந்து நீங்கள் உங்கள் பால்கனியில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கு. இதோட அப்பியரன்ஸ் பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் மறக்காமல் வளங்க. அங்கே நெக்ஸ்ட் செடி என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா அலோவேரா பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலோவேரா வந்து நிறைய பேர் வந்து டிப்ஸுக்காக நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நானும் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது, உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அலோவேராவும் பார்த்திங்கன்னா வேகமாக வளரக்கூடியது, ரொம்ப கம்மி தண்ணியில் வச்சு வளர்க்கக்கூடியது, ஸ்பேஸும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறோம். பட் நீங்கள் வந்து அடிக்கடி அதை கட் பண்ணி விட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதை இடத்த அகழிச்சிக்கிட்டே போயிடும். ஓகேங்களா, சரி வாங்க அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்ப்போம். அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலன்ச்சோ வந்து ஒரு கலர்ஃபுல்லான பிளான்ட். நம்ம இதோடைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில், ப்ளூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து நீங்கள் பால்கனியில் வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மினிமலான சன்லைட்டு அண்டு வாட்டர் இருந்தாலே போதுமானது இனிஷியல் ஸ்டேஜில். பட் நீங்கள் வளர கொஞ்சம் அதிகமான சன்லைட்டும் தண்ணியும் தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளான்ட்டை யார் வச்சு வளர்க்க போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பிளான்ட் என்னன்னு பார்ப்போம். ஹவுஸ் லீக்குங்கிறது ஒரு க்ரோ, இது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டாங்க. இதோட பேபி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரியான வடிவத்தில் வருமா, அப்புறம் வளர வந்து நார்மல் பிளான்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட்லி
இது வந்து ஹார்டாயிருமா. எப்போனா இந்த கோல்டு சீசனில் வரும் பார்த்தீங்களா, பனிக்காலம். அப்போ வந்து இதோடைய இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா அலோவேரா மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோடைய அந்த தண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சதைப்பற்றுல இருக்கிறதுனால கொஞ்சம் கடினமாக ஹார்டு மாதிரி ஆயிருமா பனிக்காலத்தில். ஸோ அந்த செடி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வளர்க்கலாம். பட் இதோட யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நான் அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ள சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்க நெக்ஸ்ட் பிளான்ட் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து எலிஃபண்ட் புஷ். எலிஃபண்ட் புஷ்ங்கிறது ஒன் டைப் ஆஃப் பிளான்ட் தாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து எலிஃபண்ட் புஷ்ஷுன்னா என்ன சொல்கிறதுன்னா, அந்த பாதங்கள் எலிஃபண்ட்டுடைய பாதம் மாதிரி இருக்கும் அந்த செடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வேகமாக வளரக்கூடியது. உங்கள் கார்டனில் வச்சு நீங்கள் குறைவான தண்ணியை செலவழித்து மிதமான சன்லைட் கிடச்சாலே போதுமானது, நல்லா வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளான்ட் எத்தனை பேர் வளர்க்க போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் பிளான்ட் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து பாண்டா பிளான்ட். இதுக்கு பாண்டா பிளான்ட்னு எதுக்கு பேர் வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதோடைய அந்த இலைகளை பார்த்தீங்கனாலே பேண்டாவோட கலர் எப்படி டபுள் கலரில் அந்த வெள்ளை கலரில் இருக்கிற அதில் ரோமங்கள் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த பிளான்ட் வந்திருக்கு. இது ஒரு வேகமாக வளரக்கூடிய பிளான்ட்டு தான். இதுக்கும் குறைவான தண்ணி, அதிகமான சன்லைட் தேவைப்படாது. ஒரு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. சரிங்களா? வாங்க இதோட நம்ம 8 பிளான்ட் என்னென்னு இதோட நம்ம பிளான்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இந்த வீடியோ ப்ரொமோஷன் பண்ணுறது யாரும் பார்ப்போம். அது யாருன்னு உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்ணுறது பைமோட் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணாலே உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதோட லிங்க் வந்து நான் என்னுடைய இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேலும் இதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறையாவே போடுறேன். மறக்காமல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து அடிக்கடி நிறைய ஆஃபர்ஸ் வரும். நான் இதில் ஆஃபர்ஸ் வரமே நானும் அப்டேட் பண்ணுவேன் உங்களுக்கு அப்பப்போ. நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வெளியில் எங்கேயுமே அலையாமல் உங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் இது பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.